திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞான பொக்கிஷம். இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன். ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது. முழுமையாக காணுங்கள். உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும். லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும். இன்றைய குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. குறள் எண் 42. வணக்கம். நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவப் பேராசானின் அறிவுக் கருவூலமான திருக்குறளின் 42வது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம். இந்த குறள் இல்வாழ்க்கையின் சிறந்த பயனை பற்றி பேசுகிறது. இல்வாழ்க்கை நடத்துபவன் கடமைகளைச் செய்வதன் மூலம் அடையும் பயன் யாது? அந்த பயனானது துறவறம் மேற்கொள்வதன் மூலம் அடையும் பயனை விடச் சிறந்தது என்று இக்குறள் வலியுறுத்துகிறது. துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. முந்தைய குறளில் இல்லறத்தான் இயல்பில் உள்ள மூவருக்கு துணையாவான் என்று பொதுவாய் உரைத்த வள்ளுவர் இந்த குறளில் அந்த மூவர் யார் என்று மேலும் தெளிவாகவும் விரிவாகவும் எடுத்துரைக்கிறார். ஆகையால் நாம் இல்லறத்தில் இருக்கும்போது நம்மை சுற்றியுள்ள இயலாதவர்களை, துறவிகளை மற்றும் கஷ்டப்படுபவர்களை பேணி காப்பது மிக சிறந்த அறம் என்பதை மனதில் கொள்வோம். இல்லறத்தில் இருந்து கொண்டே பிறருக்கு உதவியாக வாழ்வதுதான் மிகச் சிறந்த அறச்செயல் என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். எனவே நாமும் நம் குடும்பத்தை அறத்தின் வழியில் நிலைநிறுத்தி பிறருக்கு துணை நிற்கும் உயர்வான வாழ்வை மேற்கொள்வோம். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.